அஸ்ஸலாமு அலைக்கும். இது நேற்றுக்கு எடுத்த வீடியோ. நான் வந்து ஒரு ஹெல்த்தியாட்டு நம்ம நோன்பு திறக்கும்போது இது மாதிரி செய்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ரீல்ஸில் போட்டிருந்தாங்க. அந்த டைமில் நான் செய்தது தான் இது. ஒரு 1/4 கிலோ டேட்ஸ் எடுத்து ஒரு மீடியமான வெந்நீரில் ஒரு 10-15 நிமிஷம் போட்டு வச்சுருந்தாங்க. சாஃப்டானதுன்னா அரை மணிக்கு ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி ஆயிடும். கொஞ்சம் ஹார்டான டேட்ஸ்னால் வந்து ஒரு அரை மணிக்கூர் ஆகும். நல்லா ஊறினதுக்கப்புறம் நம்ம தனித்தனியாக அந்த சீடை எடுத்துடணும். சீடு தனியாக எடுத்து வச்சுட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அந்த வெந்நீரில் போட்டு வச்சுருந்தோம்ல அந்த தண்ணி லைட்டாக ஒரு ஒரு கால் கப்பு போட்டு அதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிடணும். அரைச்சி எடுத்துட்டு ஒரு பேனில் வந்து 1.5 டீஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கிடுங்க. நெய் சேர்த்துட்டு நல்லா டிப் பண்ணி விட்டு அது நல்லா லிக்யூட் ஆனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்கக்கூடிய டேட்ஸை வந்து எடுத்து அந்த பாத்திரத்தில் போட்டுறணும். போட்டுட்டு அது கொஞ்சம் நேரம் நல்லா ஒரு மாதிரி ஒரு பொரிஞ்சது போல் வரும். அதுக்கப்புறம் 1 கப்பு கோதுமை மாவு போட்டு நல்லா வந்து ஸ்டவ் வந்து நல்லா மீடியமாக வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா வறுத்து விட்டுட்டு அந்த பச்சை வாசனையில் அந்த மாவில் போனதுக்கப்புறம் ஒரு அரை கப்பு நம்ம மாவு வந்து இடியப்பத்துக்கு மாவெல்லாம் கிளறுவோம் இல்லையா, அது மாதிரி எடுத்துக்கிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம நல்லா ஆற வச்சிடணும். ஆற வச்சதுக்கப்புறம் நான் எல்லா மாவையும் ஒன்றா சேர்த்து கை வச்சு பிசைஞ்சிடணும். இந்த மாதிரி எடுத்துக்கிடணும். எடுத்துட்டு அதில் பிசையதுக்கு முன்னாடி குட்டி குட்டியாக வந்து 2 நட்ஸு கூட வந்து லைட்டாக வந்து கட் பண்ணி போட்டுக்கிடுங்க. அப்போ நம்ம சவைக்கும்போது நான் இது கூட நட்ஸும் போட்டிருந்தேன். அந்த வீடியோ ஷூட் பண்ண விட்டுட்டேன். நட்ஸ் வந்து கொஞ்சம் பாதாம் க்ரஷ் பண்ணி போட்டிருந்தேன். இது தேங்காய் பூ ஒரு முறை தேங்காய் திருவிட்டு அதில் டிப் பண்ணிவிட்டு நம்ம வந்து எடுத்து வச்சிட்டோம். ஒவ்வொன்றா நான் எடுத்து வைக்க போகிறேன். சூப்பராக இருந்து நல்லா ஹெல்த்தியாகவும் இருந்தது. நேற்று நோன்பு திறக்கும்போது டேட்ஸ் எடுக்கவே இல்லை. இதுதான் நாங்கள் எல்லோரும் சாப்பிட்டோம். ஆனால் நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. சூப்பராக இருந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.